அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஃபசீலா பேகம் KIN, MSc நர்சிங் 2ஆம் ஆண்டு மாணவி. இன்று நான் எர்கோனமிக்ஸ் ட்ரைனிங் பற்றி பேச போகிறேன். எர்கோனமிக்ஸ் என்றால் நம்மோட உடலுக்கு போன்ற மாதிரியான வேலை செய்யும் இடம், கருவிகள் மற்றும் தினசரி செய்களை அமைப்பதுதான். அதாவது வேலை செய்யும் போது உடல்நிலை சரியா இருக்கவும், வலி அல்லாத காயம் வராமல் இருக்கவும், வேலை சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் செய்ய உதவுதான் எர்கோனமிக்ஸ். எளிமையாக சொன்னா, உடலை கஷ்டப்படுத்தாம உடலுக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமா வேலை செய்வது தான் எர்கோனமிக்ஸ். கழுத்து வலி மற்றும் முதுகு வலி, வீட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் இருவருக்கும் பொதுவாக காணப்படும் தசை எலும்பு பிரச்சனையாக இருக்கிறது. தவறான உடல்நிலை, மீண்டும் மீண்டும் குனிவது, தவறான முறையில் பொருட்கள் தூக்குவது அல்லது சரியான உயரம் இல்லாமல் வேலை செய்வது போன்றவை தசைகள் மற்றும் மூட்டுகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க எர்கோனமிக்ஸ் உதவுகிறது. அது எப்படி என்றால், சரியான உடல் நிலையை வைத்திருந்தால் முதுகெலும்பு நேராகவும் இயல்பான நிலையில் இருக்கும்போது கழுத்து மற்றும் கீழ் முதுகில் வரும் அழுத்தம் குறையும். உடல் சிரமத்தை குறைத்தல், வேலை செய்யும் இடம் சரியான உயரம் இருந்தால் அடிக்கடி குனியவும் நீளவும் வேண்டியது இல்லை. நீண்ட கால வலியை தடுக்க பொருட்களை சரியான முறையில் தூக்குவது மற்றும் சரியான உடல் நிலையில் பயன்படுத்துவது நீண்ட கால கழுத்து மற்றும் முதுகு வலியை தடுக்க உதவும். வேலை திறனை அதிகரித்தல், சுகமான வேலை செய்யும் போது வீட்டு தொழில் செய்பவர்கள் அதிக நேரம் சோர்வு இல்லாமல் வேலை செய்ய முடியும். நீண்ட கால உடல் நலத்தை பாதுகாத்தல், எர்கோனமிக்ஸ் முறைகளை தொடர்ந்து பின்பற்றினால் ஸ்லிப்பரி டிஸ்க் அல்லாத சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு குறைக்கும். நின்று வேலை செய்யும் போது சரியான உடல்நிலை, பாதங்கள் தோள்களின் அகலத்திற்கு சமமாக வைத்து நிற்க வேண்டும். உடல் எடை இரு கால்களிலும் சமமாக இருக்க வேண்டும். முதுகை நேராக வைத்து நிற்க வேண்டும். தலை மற்றும் கழுத்து, தலையை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். தாடை தரைக்கு சமமாக இருக்க வேண்டும். தோள்களில் தளர்ந்து வைத்திருக்க வேண்டும். முன்புறமாக குனியக்கூடாது. கீழ் முதுகை பாதுகாக்க வயிற்றை சேர்ந்து இறுக்கமாக வைத்திருக்க வேண்டும். உட்காரும் உடல்நிலை, நாற்காலி, முதுகுக்கு ஆதரவு இருக்கும் நாற்காலியில் உட்கார வேண்டும். இடுப்பை நேராக பின்னால் வரை வைத்து உட்கார வேண்டும். முதுகை நேராக வைத்திருக்க வேண்டும். கீழ் முதுகு சிறிய ஆதரவு இருக்க வேண்டும். பாதங்கள், இரண்டு கால்கள் தரையில் நேராக இருக்க வேண்டும். முழங்கால் சுமார் 90 டிகிரி கோணத்தில் மடக்கி இருக்க வேண்டும். கைகள் முழங்கை உடலுக்கு அருகில் இருக்க வேண்டும். கைகள் சுமார் 90 டிகிரி கோணத்தில் மடக்கி இருக்க வேண்டும். தோள்கள் தளர்ந்து இருக்க வேண்டும். கழுத்து தலையில் நேராக வைத்த வேண்டும். சேஃப் லிஃப்டிங் என்றால் என்ன? பொருட்களை தூக்கும் போது முதுகை மற்றும் பயன்படுத்தாமல் கால்கள், இடுப்பு மற்றும் வயிற்று தசைகளை பயன்படுத்தி தூக்குவதை சேஃப் லிஃப்டிங் என்று சொல்லப்படுகிறது. இப்படி தூக்கினால் முதுகு மீது அதிக அழுத்தம் வராது, காயம் ஏற்படும் ஆபத்து குறைக்கும். பொருட்களை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் தூக்க முடியும். இதை பாதுகாப்பான பொருள் தூக்கும் முறை என்று சொல்லலாம். பாதுகாப்பான பொருட்களை தூக்கும் முறை. ஃபர்ஸ்ட், தையாராதுகள், தூக்க வேண்டிய பொருளுக்கு அருகில் இருக்க வேண்டும். கால்களை தூக்கலில்
அகலத்திற்கு சமமாக வைத்து நிற்க வேண்டும். செகண்ட், உடல்நிலை. இடுப்பில் குனியாமல் கழுத்து முழங்காலும் இடுப்பை மடக்கி கீழே குனிய வேண்டும். முழங்கால் நேராக வைத்திருக்க வேண்டும். கீழே முதுகை படுத்தாக வைத்திரை சிறுத்து இறுக்கமாக வைத்திருக்க வேண்டும். பிடித்தால் பொருளை இரு கால்களும் நன்றாக பிடிக்க வேண்டும். பொருளை உடலுக்கு அருகில் வைத்திருக்க வேண்டும். தூக்குதல். கால்களின் பலத்தை பயன்படுத்தி மெதுவாக தூக்க வேண்டும். திடீர்னு குலுக்குவது போல தூக்கக்கூடாது. தலையை நேராக வைத்து முன்னால் பார்க்க வேண்டும். எடுத்து செல்லுதல். பொருளை உடலுக்கு அருகில் வைத்து கொண்டு நடக்க வேண்டும். உடலை மற்றும் திரும்பாமல் கால்களை நேராக முழு உடலையும் திருப்ப வேண்டும். கீழே வைக்கும்போது பொருளை வைக்கும்போது மீண்டும் முழங்காலும் இடுப்பும் மடக்கி வைக்க வேண்டும். முதுகை நேராக வைத்திருக்க வேண்டும். பொருள் தூக்கும் போது பயன்படுத்தும் தசைகள். ஃபர்ஸ்ட் ஒன், தொடை தசைகள். கால்களை நேராக நிமிர்த்தும் போது பலம் கொடுக்கும். செகண்ட் ஒன், இடுப்பு தசைகள். இடுப்பை நிலையாக வைத்து கொண்டு உடலுக்கு ஆதரவு தரும். நெக்ஸ்ட், வயிற்று தசைகள். முதுகு தண்டை பாதுகாத்து உடல் நிலையை சரியாக வைத்திருக்க வேண்டும். உதடு தசைகளை பயன்படுத்தினால் இந்த மாதிரி உதடு தசைகளை பயன்படுத்தினால் பாதுகாப்பாக பொருள் தூக்க முடியும் மற்றும் முதுகு காயம் வராமல் தடுக்க முடியும். வீட்டில் காணப்படும் உதாரணங்கள்: தண்ணீர் வாலை தூக்கும் போது, குழந்தைகளை தூக்கும் போது, காய்கறி அல்லாத குரோசரி பைகளை எடுத்து செல்லும் போது, கேஸ் சிலிண்டரை நகர்த்தும் போது, இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது சரியான சேஃப் லிஃப்டிங் முறைகளை பயன்படுத்த வேண்டும். துணி அல்லது பாத்திரம் கழுவும் போது ஃபர்ஸ்ட் ஒன், உயரமான இடம் பயன்படுத்துங்கள். இதில் என்ன பண்ணணும்னா, துணி அல்லது பாத்திரம் கழுவும் போது உயரமான மேசை அல்லது இடத்தில் செய்ய வேண்டும். நீண்ட நேரம் குனியக்கூடாது. செகண்ட் ஒன்று, நாற்காலி இல்லைன்னா ஸ்டூலு அந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணும்போது நீண்ட நேரம் கழுவும் போது சிறிய ஸ்டூலில் உட்கார்றதுக்கு செய்யலாம். பொருட்களை அழகில் வையுங்கள். இதில் வாளி மற்றும் பாத்திரங்கள் உடலுக்கு அருகில் வைக்க வேண்டும். நெக்ஸ்ட், இடைவேளை எடுத்து கொள்ளுங்கள். 20 அல்லது 30 நிமிஷத்திற்கு ஒரு முறை சிறிய ஒழிவு எடுத்துன்னா கழுத்தும் முதுகும் நீட்ட வேண்டும். நெக்ஸ்ட் வந்து சமையல் செய்யும் போது மேசையின் உயரம். சமையல் மேசையின் முழங்கால் உயரத்தில் இருக்க வேண்டும். கால்களுக்கு ஆதரவு. ஒரு சிறிய கால் மேசை வைத்து மாறி மாறி கால்களை வைத்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து உட்கார்ந்து செய்யலாம். இப்போ வந்து காய்கறி அல்லனா ஃபிஷ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி வேலைகளை பண்ணும்போது உட்கார்ந்துட்டு செய்யலாம். அருகில் போட்டுங்கள். அடிக்கடி பயன்படுத்தும் பொருட்களை வந்து அருகில் வைத்து கொள்ள வேண்டும். இதில் என்ன பெனிஃபிட்னா, நீண்ட நேரம் சமையல் செய்யும் போது முதுகு மற்றும் கழுத்து வலி வந்து குறைக்கும். நெக்ஸ்ட் வந்து துடைப்பது. துடைக்கும் போது சரியான துடைப்பம். நிற்கும் போதும் குனியும் போதும் துடைக்கக்கூடிய நீளமான துடைப்பத்தை பயன்படுத்த வேண்டும். உடல்நிலை. முதுகு நேராக வைத்தும் தோள்களை தளர்த்தி நிற்க வேண்டும்.
நெக்ஸ்ட் வந்து சிறிய அசைவுகள். பெரிய அசைவுகளுக்கு பதிலாக சிறிய அசைவுகள் துடைக்க வேண்டும். நெக்ஸ்ட் வந்து கைகளை மாற்றி பயன்படுத்துங்கள். ஒரு கை மற்றும் பயன்படுத்தாமல் மாறி மாறி பயன்படுத்த வேண்டும். இடைவேளை. நீண்ட நேரம் துடைக்கும் போது சிறிய ஓய்வு எடுக்க வேண்டும். இதில் என்ன பெனிஃபிட்னா முதுகும் மணிக்கட்டு மற்றும் கழுத்து வலி வராமல் தடுக்க உதவும். சமையலறை மேசை உயரம். சமையலறை மேசை உயரம் வந்து பொதுவாக சமையலறை மேசை உயரம் சுமார் 86 முதல் 91 சென்டிமீட்டர், அதாவது 34 முதல் 36 இன்ச்சஸ் இருக்க வேண்டும். இப்போ காய்கறி நறுக்குன போன்ற வேலைகளுக்கு மேசை முழங்கால் உயரத்துக்கு அருகில் இருக்கலாம். இப்போ சமையல் பண்ணும்போது கொஞ்சம் உயரமாக இருந்தால் குனியாமல் வேலை செய்ய முடியும். இப்போ குறிப்பு: வேலையின் வகைக்கு ஏற்ப மேசையின் உயரத்தை மாற்றி அமைத்தால் வேலையை செய்ய எளிதாக இருக்கும். சிங்கு உயரம். நெக்ஸ்ட் வந்து சிங்கு உயரம். மிகவும் தாழ்வாக இருந்தால் அதிகமான குனிய வேண்டி வரும். மிகவும் உயரமாக சிங்கு இருந்தால் தோள்களுக்கு வந்து வலி ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும்னா சரியான உயரம், சிங்கோட சரியான உயரம் என்னன்னா நிற்கும் போது சிங்கின் அடிப்பக்கம் முழங்கால் உயரத்துக்கு அருகில் இருக்க வேண்டும். மாற்று வழி: சிங்கை கொஞ்சம் உயரமாக அமைத்தால் அல்லது ஆழமான சிங்கு பயன்படுத்தால் குனிவதை குறைக்கும். புல் அவுட் ஃபேசட் வந்து பயன்படுத்தினால் பாத்திரம் கழுவும் போது எளிதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூல் அல்லனா உட்காரும் ஆதரவு. ஸ்டூல் உயரம் வந்து முழங்கால 90 டிகிரி கோணத்தில் இருக்க வேண்டும். கால்கள் தரையில் நேராக இருக்க வேண்டும். முதுகு ஆதரவு உள்ள ஸ்டூல் பயன்படுத்துவது நல்லது. பயன்பாடு: நீண்ட நேரம் வேலை செய்யும் போது நிற்கும் வேலையும் உட்காரும் வேலையும் மாறி மாறி செய்யலாம். இப்போ இதில் என்ன பெனிஃபிட்னா இப்படி வேலை செய்யும் இடத்தை சரியாக அமைத்தால் கழுத்து வலி, முதுகு வலி மற்றும் சொருவு குறைக்கும். ஓய்வு இடைவேளை முறை. இது என்னன்னா ரெஸ்ட் போஸ் முறை. இது என்ன மீன் பண்றாங்கன்னா வேலை செய்து முழுவதும் சோர்வாகும் வரை தொடர்ந்து செய்யாமல் சிறிய இடைவேளையில் ஓய்வு எடுப்பது தான் ரெஸ்ட் போஸ் முறைன்னு சொல்லுவாங்க. இது என்ன எய்ம்? இது எதுக்குன்னா இதனால தசைகள் ஓய்வு பெறும், முதுகு மற்றும் மூட்டுகளில் வரும் அழுத்தம் குறைக்கும், சோர்வு அதிகமாக சேராமல் தடுக்கலாம். இப்போ இடைவேளை முறை, ஓய்வு இடைவேளை எப்படி முறை பண்ண ஒரு உதாரணம் வந்து சமையலறை பண்ணும்போது சமையலறை உதாரணம் 20 முதல் 30 நிமிஷம் வரைக்கும் காய்கறி நறுக்குது அல்லது பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் செய்த பிறகு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் ஓய்வு எடுக்கலாம். இது எதுக்குன்னா அந்த நேரத்தில் கழுத்தை நீட்டுதல், தோள்கள் சுருக்குதல் அல்லது நேராக நிற்பது போல் சிறிய பயிற்சிகள் செய்யலாம். இப்படி சிறிய இடைவேளையில் எடுப்பது முடிவில் ஒரு பெரிய ஓய்வு எடுப்பதை விட மிகவும் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து வேலை மற்றும் முறை. இது என்னன்னா அதர்வைஸ் டாஸ்க் ரொட்டேஷன். இது என்னன்னா ஒரே வேலையை தொடர்ந்து செய்யாமல் வேற வேலைகளை மாறி மாறி செய்வது தான் வேலை மற்றும் முறை, அல்லனா டாஸ்க் ரொட்டேஷன். இது எதுக்குன்னா இதனால ஒரே தசைகளுக்கு மட்டும் அதிக வேலை வராது, உடல் சோர்வை குறைக்கும். இதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
முதலில் வந்து காய்கறி நறுக்கிறது, அடுத்ததாக சமையல் பண்ணுறாங்க, சமையல் செய்வது, பிறகு வந்து அலமாரை அல்லது பொருட்களை ஒழுங்குபடுத்துறது, அரேஞ்ச் பண்ணுறது. இப்படி வேலை மாற்றி மாற்றி செய்தால் முழு உடலும் சமமாக வேலை செய்யும். இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸும் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நெக் டில்ட் ஸ்ட்ரெச். இது எப்படின்னா, நேராக உட்காருங்க அல்லது நில்லுங்க. தலையை மெதுவாக ஒரு தோள் பக்கம் சாய்த்து 10 to 15 செகண்ட்ஸ் வச்சுட்டு பிறகு மறுபக்கம் சாயுங்க. நெக்ஸ்ட் நெக் ரொட்டேஷன். இது எப்படின்னா, தலையை மெதுவாக ஒரு பக்கம் திருப்பி அந்த தோளை நோக்கி பாருங்க. 10 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு பிறகு மறுபக்கம் திரும்புங்க. திரும்பிட்டு அந்த மாதிரி 10 நிமிஷம் அந்த மாதிரி வைங்க. நெக்ஸ்ட் வந்து சின் டு செஸ்ட் ஸ்ட்ரெச். இது எப்படின்னா, தலையை மெதுவாக கீழே குனிஞ்சு தாடி வந்து மார்பை தொட்ட மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸேஷன் டிப்ஸ். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே முடிச்ச பிறகு கண்களை மூடி 3 to 5 3 to 5 தடவை 3 to 5 டைம்ஸ் ஆழமா மூச்சு இழுத்து வெளியே விடுங்க. இதனால உடலும் மனமும் இருக்கிற அழுத்தம் குறைதான். முதுகு ஸ்ட்ரெச்சிங் மற்றும் ரிலாக்ஸேஷன். இந்த எக்ஸசைஸ் ரிலாக்ஸேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் ரோல்ஸ். இப்போ தோள்களை மெதுவாக முன்பக்கம் சுருசுங்க, பிறகு பின்பக்கம் சுருத்தி 5 to 10 தடவை செய்யுங்க. இந்த மாதிரி இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னா, மேல் முதுகு தசைகளை தளர்ந்து விடும், ரிலாக்ஸா விடும். நெக்ஸ்ட் வந்து கேட் கவ் ஸ்ட்ரெச். இது எப்படின்னா, நின்றபடி தொடைகளில் கைகளை வையுங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதுகை கொஞ்சம் உள்ளே வளைத்து கொள்ளுங்க, கவ் மாதிரி. ஓகே, பிறகு அதுக்கப்புறம் முதுகை வட்டமா மாத்திக்கோங்க, ஒரு கேட் மாதிரி. இது 5 to 10 தடவை செய்யலாம். ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்ட். கால்களை ஹிப் விட்டு அளவுக்கு வைத்து நில்லுங்க. பிறகு இடுப்பிலிருந்து மெதுவாக முன்னால் குனியுங்க. கைகள் தளர்ந்து கீழே விடலாம். இப்படி இந்த நிலையில 15 to 20 செகண்ட்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீட்டட் ஸ்பைனல் ட்விஸ்ட். இது எப்படின்னா, நேராக உட்காருங்க. ஃபர்ஸ்ட் நேராக ஒரு சேர்ல அல்லனா ஒரு பெஞ்சில் ஏதாவது உட்காருங்க. வலது கையை இடது முழங்காலில் வையுங்க. உட்கார்ந்துட்டு முழங்காலில் வையுங்க. உடலை மெதுவாக இடது பக்கம் திருப்பி 10 செகண்ட்ஸ் வைத்திருங்க. பிறகு மறுபக்கம் அதே மாதிரி செய்யுங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸேஷன் டிப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. அப்போ தோள்களை தளர்வாக வைத்திருக்கிறோம். இந்த எக்ஸசைஸ் ஏன் உதவுது ஏன்னா, இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்தால் உடலின் நெகிழ்வு தன்மை, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும் மற்றும் இரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் செய்தால் உடலும் மற்றும் மனநிலையில் ஆரோக்கியமான நிலையில் இருக்கும். இந்த 2 எக்ஸசைஸும் சேர்ந்து செய்தால் உடல் உறைவு, அதாவது ஸ்டிஃப்னஸ் குறையும். 2 வந்து போஷன் நிமிர்ந்தும்
நெக்கு மற்றும் இடுப்பு வலியும் வருவதற்கான அபாயம் குறையும். குறிப்பாக ஒரே வேலை மீண்டும் மீண்டும் செய்யும் போது. இப்போ சொன்ன எல்லா எக்ஸசைஸு, எப்படி ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி கரெக்டு போர்ஷன் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே திங்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த மாதிரி நெக் பெயின், இடுப்பு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள், தசை பிரச்சனைகள்னு கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் இல்லை, ரொம்ப வீக்காக இல்லாமல் ரெஸ்ட்டு, நம்ம இடைக்கிடைக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து வேலை பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்ஸு தெரிய மாட்டோம். அப்போது கொஞ்சம் ஹாப்பியாக வேலை பண்ணிக்கலாம். ஹவுஸ் ஹோல்டர் நீங்கள் கிச்சன் ஒர்க்காக இருந்தாலும் என்ன ஒர்க்காக இருந்தாலும் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அப்போ எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.